ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எல்லா படமே கொஞ்சம் ஹாரராகவும் சர்க்காஸ்டிக்காகவும் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி எதுவுமே இல்லாமல் பயங்கரமாக சிரிச்சுட்டு போகலாம் அப்படின்னா லெக் பீஸ் கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற படமாக இருக்கும். திரிக்கிற மாதிரியான ஒரு சிரிப்பே வருது. யோகி பாபு வராரு. யோகி பாபுவோட காமெடிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ மியூசிக் வைஸ் சொல்ல வேண்டாம், ஒரு மாஸ்டர் த பிளாஸ்டர் பாடினார். அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸும் இருக்கு. அவர் ஒரு பாட்டு டான்ஸ் வேற ஆடி இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஆடின டான்ஸுக்கே சிரிப்பு வந்துச்சுன்னா ஒரு படம் ஃபுல்லாக இருந்திருந்தாருன்னா இன்னும் பயங்கரமாக பட்டையை கிளப்பி இருப்பாரு. பட் என்னமோ தெரியல, டேரக்டரோட விஷன்ல அவர் கண்ணில் பள்ளியான்னு தெரியல. அவர் நடிச்சிருக்கலாம் அமௌண்ட்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் படமா சூப்பரா வந்துருக்கு. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. காமெடி திருநங்கையை பத்திலாம் நல்லா சொல்லியிருக்காங்க. இதுல நல்லா இருக்கு. அவரது எப்பவுமே நல்லா இருக்கும், இந்த படத்துலயும் நல்லா இருக்கு. டைம் போறதே தெரியல. படம் நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு சார். உண்மையிலே காமெடி நல்லா இருக்கு. படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. கதை நல்ல புதுசா இருக்கு சார். எல்லாரும் அவங்க ஆர்டிஸ்ட் கேரக்டர் எல்லாருமே அவங்க இதை நல்லா சிறப்பா பண்ணியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கு. அனிருத் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. டிஆர் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. கதை நல்லா இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே சீன்ஸ் நல்லா இருக்கு. டைலாக் எல்லாமே புதுசா இருக்கு. காமெடி எல்லாருக்குமே ரசிக்க மாதிரி இருக்கு சார். எல்லா விதமான மக்களும் ரசிக்க மாதிரி, குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம் சார். படம் நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சார். நல்லா இருக்கு. படம் நல்லா வந்திருக்குண்ணா. ரொம்ப லெக் பீஸ்ன்றது ஒரு 2 hours ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியோட வந்து ஒரு 2 hours என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படம். அனிருத் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அதுவும் நல்லா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் எங்க போகலாம் அப்படின்னா ஜாலியா ஒரு படம் பண்ணலாம், பார்க்கலாம், வாங்கடா போகலாம் அப்படின்னா லெக் பீஸ் வரலாம். ஒரு 2 hours ஜாலியான படம். தாராளமா வாங்க, என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படம். காமெடி வந்து எங்கேயும் முகசொலிக்கிற மாதிரி இல்லை, நல்லா கனெக்ட் ஆகுது. ஜாலியாக பண்ணலாம். ஒரு 2 hours வந்து ஒரு படம் பார்க்கலாம்னா காமெடி படம் லெக் பீஸ் வந்து பாருங்க தேட்டரில். தேங்க்யூ. காமெடி பட்டாலும் நீங்கள் சொல்லிட்டீங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டரையும் அவங்க அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. மொட்ட ராஜேந்திரன் சார் வந்தனையுமே நமக்கு ஒரு சிரிப்பு வந்துடும். டெரராக காமிச்சு அவர் ஹியூமராக பண்ண விட்டுருக்காங்க. யோகி பாபு சார் ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டும் கலக்கிட்டாரு. கிளைமேக்ஸ் வரையும் வராங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். காமெடி நல்லா கனெக்ட் ஆகுது. ஒரு 2 hours ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட வாங்க. ஆமாம், அவரும் இருக்காரு. எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் நட்புக்காக நடிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. வந்து மியூசிக் நல்லா இருக்கு சார். மியூசிக் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அனிருத் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. நல்லா இருக்கு. வந்து பார்க்கலாம். ஒரு 2 hours ஃபேமிலியோட வந்து ஜாலியாக பார்க்குற மாதிரியான ஒரு படம். தேங்க்யூ. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நல்ல படம். நல்லா வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். காமெடி தான் படமே. படம் தான் காமெடி. நல்ல காமெடி சேனல் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சூப்பர். இதில் யார் நடிச்சிருக்காங்க? யோகி பாபு சார், நம்ம ஸ்ரீனா சார், அப்புறம் மொட்டராஜேந்திரன், ரவிமரே சார், எல்லாம் சூப்பராக. ரவிமரே சார்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு என்ன தேவை, இப்போ இருக்கிற கரண்ட்ல என்ன பிரச்சனையோ அதை முக்கியமாக சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு சோசியலான மெசேஜான ஒரு படம் தான். கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் மெயினாக பார்க்கணும். கியூட்டா வேறு பயங்கரமாக இருக்குது. ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா சின்ன படம் பெரிய படம்லாம் அந்த மாதிரி யோசிக்கணும். இப்போ இருக்கிற காமெடி படத்துக்கு இந்த படம் தான் பெஸ்ட்டான படத்தில். எனக்கு பிடிச்ச படம் சீன்ஸ் நிறைய சீன்ஸ் பிடிச்சிச்சு. இப்போ ஸ்பெஷலாக ரவிமரே சார் வர சீன் எல்லாமே. ஹீரோ என்ன 4 பேருமே ஹீரோ தான். பயங்கரமாக. ஹாய் ப்ரோ, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் லெக் பீஸில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நானே எதுவும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு நல்லா ஒரு ஃபன் எலமெண்ட்டாக இருக்கும் இந்த படம். பாருங்கள். இப்போ வந்துருக்க படத்தில் இந்த வீக் நல்லா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், காமெடியாக இருக்கும். ஒரு 2 hours நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது படம். நீங்கள் பாருங்கள், உங்கள் ரிவ்யூ கொடுங்க, உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆடியன்ஸோட பார்க்கும்போது நிறைய நல்லா சிரிச்சு சிரிக்கிறாங்க. டேரக்டர் சார் என்ன விருப்பப்பட்டாரோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு. அது வரைக்கும் நாங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் வரும்னு நினைக்கிறோம். அனிருத் நடிச்சிருக்காரு, கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. சாங் தான் ப்ரோ பண்ணாரு. இல்லை ப்ரோ, சாங் அவர் பண்ணியிருக்காரு. அதான் ப்ரோ, ஒரு ஃபுல் ஃபன்னாக இருக்கும். ஒரு 2 hours நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் யோசிக்காமல், ஒரு எந்த ஒரு பெருசாக இதுவும் இல்லாமல் ஒரு ஃபன்னாக இருக்கும். கதை ஃபுல்லாக ஒரு ஃபன்னாக இருக்கும். நீங்கள் 2 hours மறந்து நிறைய சிரிப்பீங்க. அதான் ப்ரோ, ஒன்லைன் எதுவுமே இல்லை ப்ரோ. சிம்பிளாக ஃபுல்லாக காமெடியாக இருக்கும். அவ்வளோதான் ஸ்டோரி. அதுதான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வேற ஏதாவது வல்கண்டா நினைப்பீங்க, அது மாதிரி இல்லை. அதை வச்சு தான் படம் போகும். காமெடியாக இருக்கு, பார்க்கலாம். ஒரு முறை பார்க்கலாம். நாங்கள் சினிமா அவ்வளோவா அனுபவம் கிடையாது. பார்த்து நல்லா இருக்கு. அதுக்காக தான் வந்தோம். நல்லா இருக்கு. காமெடி நல்லா நடிச்சிருக்காரு. எங்களுக்கு காமெடி தான் பிடிக்கும் படம், வேற எதுவும் பிடிக்காது எங்களுக்கு படம். காமெடி நல்லா இருக்கு. லெக் பீஸ் படம் பார்த்துருக்கோம். நம்ம டைரக்டர் ஸ்ரீனா சார் வந்து படம் அருமையாக கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஒரு புதுவிதமான ஒரு கிரியேட்டிவிட்டி, ஃபுல்லாக ஃபன்னாக கொடுத்துருக்காரு. படம் அருமையாக வந்திருக்கு. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். ரொம்ப ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். அதில் வந்து எமோஷ்னலி கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம டைரக்டர் சார் வந்து ஸ்ரீனா சார் வந்து அருமையாக அதை காமிச்சிருக்காரு.
ஓகேங்களா. ஸோ தங்கச்சியோட சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரையுமே நம்பி நம்ம இறங்க முடியறது இல்லையில. ஸோ அதனால வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிற ஒரு சின்ன மெசேஜோட எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு டார்க் காமெடி கலந்து ஒரு நல்லா இருக்கு. ஸோ இதில் நம்ம யோகி பாபு சாரை பற்றி சொல்றதுக்கு நாம அந்த அளவுக்கு இல்லை, அவர் அந்த அளவுக்கு வந்து அவரோட உழைப்பை வந்து எல்லா படத்துலையும் கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம மக்களுக்கு தெரியும். அந்த வகையில் அவரோட வந்து கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமா இந்த படத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சார் வந்து ஆஸ் யூஷுவல் தான், அவர் சின்ன சீன்ஸ்ல வந்து போனாலுமே நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுவார் இல்லையா, அதை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அப்புறமா நம்ம மியூசிக் வந்து எல்லா பாட்டுமே ஓரளவுக்கு நமக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அனில் சார் வந்து பாடி மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ எல்லாரோட உழைப்புமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு படைப்பாக வந்திருக்கு.